ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வைக்கணும். வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அலசி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வேக வைக்கணும். எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக அவிஞ்சிரும். இல்லைன்னா நாட்டுக்கோழி அவியறதுக்கு லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெயிலே நல்லா உப்பு போட்டு வேக வைக்கணும். இது வெந்துட்டு இது அடிக்கடி கிண்டக்கூடாது, கரண்டி வச்சு கிண்டவே கூடாது. இந்த எண்ணெயில் வேகும்போது அப்படி கிண்டணும் அப்படின்னா கறி உடையும். அப்படிங்கிறதுனால குளிக்க மட்டும் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி போடாமல் குளிக்க மட்டும் விடணும். விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உள்ள ஆட் பண்ணுற பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த வெந்துட்டுருக்க கறி கூடயே இதெல்லாம் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதுவும் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா அந்த இதிலே வேகிற அளவுக்கு ஒன்றா ஊற்றி இது பண்ணி விட்டுறணும், கலக்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணுன்னா இது ஓரளவுக்கு இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா மசால் பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். இது நாங்கள் வீட்டிலையே அரைச்ச மசால் பொடி. அது கொஞ்சம் போட்டால் தான் நல்லா திக்காக கலர் நல்லாயிருக்கும். அது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நம்ம கடைப்பொடி மட்டுமே யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறதுனால வீட்டு மசால் பொடி ஒரு 2 கரண்டி, அதுக்கப்புறமேட்டு சக்தி மசாலா சிக்கன் பொடி அதுவும் கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா கறியோடு நல்லா குலுக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் கரண்டியே போட வேண்டாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த துணி வச்சு நல்லா குலுக்கி விட்டோம்னால எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். நாங்கள் தண்ணியாக தான் இந்த குழம்பு வச்சோம். ஏன்னா அப்படின்னா தோசைக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் நைட்டில். அப்படிங்கிறதுனால தண்ணியாக தான் வச்சோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தான் வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறதுனால தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு ஃபுல்லாகவே இப்போவே போட்டு செக் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். அது வெந்துட்டுருக்கும்போதே இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் தேங்காய் கட்டாயம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேங்காய் கூட கொஞ்சோண்டு ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சி போடுவோம். அது போட்டால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று போடுவோம். இப்போ தேங்காய், ஜீரகம், மிளகு இது எல்லாமே இந்த தேங்காய் கூட சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குல்ல நல்லா அப்போது அது கூட இதையும் சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா எல்லாமே நம்ம ஜீரகம், மிளகெல்லாம் பச்சையாக தானே சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறனால அதோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, இல்லைன்னா ஏன்னா அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். அப்படிங்கிறதுனால அதோட வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து ஒரு குழம்பு இதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேங்காய் எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதோட பச்சை வாசல்லாம் போகணும். ஏன்னா நம்ம இந்த ஜீரகம், மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நாங்கள்லாம் நைட்டுக்கு தோசைக்கெல்லாம் இந்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சாப்பிடுவோம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி எடுத்தாலே பிள்ளைகள் மெனக்கெட்டு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் தனியாக தான் வச்சுருக்கோம். நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிள்ளைகளுக்கும் வச்சு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ட்டு. பிள்ளைகளும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு மெயினாக நைட்டுக்கு தோசைக்கு குழம்பு இருக்கணுன்னாங்க. அதனாலே கொஞ்சம் தண்ணியாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக கூட வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.